ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூல்லையே எனக்கு இங்கிலீஷ் கிராமரே வராது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், த பெஸ்ட் வே டு கெட் ஸ்டார்டட் இஸ் டு குவிட் டாக்கிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். வால்ட் டிஸ்னி. த பெஸ்ட் வே டு கெட் ஸ்டார்டட் இஸ் டு குவிட் டாக்கிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். அதாவது ஏதாவது ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா அது முதல்ல சிறந்த வழி எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்ட் டிஸ்னி சொல்கிறாரு. நான் இதை செய்ய போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வேலையை ஆரம்பிக்கவே மாட்டாங்க. ஒரு வேலையை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கூட அப்படி தான் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை செய்ய ஆரம்பிக்காமல் அதை பற்றி பேசிகிட்டே இருப்போம். இன்னிலேருந்து பேசுகிறத நிறுத்திடலாம், அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன? அதாவது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் ஆர் ஃபார்ம்டு பை அ 2 or 3 வேர்ட் காம்பினேஷன். அதாவது 2 இல்லைனா 3 வேர்டு சேர்ந்த ஒரு காம்பினேஷனாக தான் இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். அட் த டைம் ஆஃப், according to, along with, because of, owing to, instead of இதெல்லாம் இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அட்வர்பியல் ஃப்ரேசஸ், அப்படி இல்லைனாக்கா அட்ஜெக்டிவல் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் ஆர் கால்ட் அட்வர்பியல் ஃப்ரேசஸ் அண்ட் அட்ஜெக்டிவல் ஃப்ரேசஸ். இப்போ நம்ம சில ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸை பார்த்து அதோடைய மீனிங் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது இன் த ஈவெண்ட் ஆஃப். இன் த ஈவெண்ட் ஆஃப். இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸோடைய மீனிங் என்ன? இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அதோடைய அர்த்தம் இன் கேஸ் ஆஃப். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். The tournament will be stopped in the event of heavy rain. அதாவது மழை பெஞ்சிச்சு அப்படின்னாக்கா அந்த டோர்னமெண்ட் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? டோர்னமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், போட்டி. நிறைய மழை பெய்துச்சுனாக்கா நம்ம அந்த டோர்னமெண்ட் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்றதுக்கு அர்த்தம். அதாவது இன் கேஸ் ஆஃப். இன்கேஸ் நிறைய மழை பெய்ஞ்சிச்சுன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய மழை பெய்துச்சுனாக்கா இந்த போட்டி நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லைடு பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப் இதுக்கு பொருள் என்ன? இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னாக்கா இன் பிளேஸ் ஆஃப். ஒன்று இருக்க வேண்டிய இடத்துல அதுக்கு பதிலாக இன்னொன்று வைக்கிறது, அதுதான் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்தில் அல்லது ஒருவர் இருக்க வேண்டிய இடத்தில் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் வருவது. இதை நம்ம சப்ஸ்டிடியூட் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சில போட்டியிலலாம் சப்ஸ்டிடியூட் இருப்பாங்க. ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுனாக்கா இவர் போய் அவருக்கு பதிலாக விளையாடுவார். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னாக்கா இவருக்கு பதிலாக நம்ம அவரை அனுப்புகிறோம் இல்லைங்களா? இவருக்கு பதிலாக அவர் இருக்க வேண்டிய இடத்தில் இவர் போவார். அதுதான் அந்த இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்றதுக்கு மீனிங். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ விஷ் ஐ வேர் கோயிங் டு த ஃபெஸ்டிவல் இன்ஸ்டெட் ஆஃப் மை பிரதர். அதாவது நான் நான் என்னுடைய பிரதருக்கு பதிலாக நானும் கோயிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. போயிருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கோயிலுக்கு போகல, அவங்க பிரதர் தான் போனார். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா நான் என்னுடைய பிரதருக்கு பதிலாக கோயிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னாக்கா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா இன் பிளேஸ் ஆஃப். ஒன்று இருக்க வேண்டிய இடத்துல இன்னொன்று. அவர் பிரதர் போயிருக்கிறாரு, அவருக்கு பதிலாக இவங்க நான் போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்க்கு மீனிங். இந்த ஸ்லைடு பாருங்கள். ஓவிங் டு. ஓவிங் டு இதுக்கு மீனிங் என்ன? பிகாஸ் ஆஃப். ஓவிங் டு அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்க்கு மீனிங் பிகாஸ் ஆஃப். இப்போ இதை நம்ம சென்டென்ஸில் பார்க்கலாங்களா?
இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ காண்ட் அக்செப்ட் his invitation owing to a previous engagement. அதாவது எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு வேலை இருந்ததுனால நான் அவருடைய இன்விடேஷனை என்னால் ஒத்துக்க முடியலை. ஏற்கனவே எனக்கு ஒரு வேலை இருந்ததுனால என்னால் அவருடைய இன்விடேஷனை, அவருடைய அழைப்பிதழை என்னால் ஒத்துக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ காண்ட் அக்செப்ட் his invitation owing to a previous engagement. அதாவது பிகாஸ் ஆஃப் ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட் இருந்ததுனால என்னால் அவருடைய இன்விடேஷனை அக்செப்ட் பண்ண முடியலைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஓவிங் டு அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்க்கு மீனிங் பிகாஸ் ஆஃப். நீங்கள் கூட இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஓவிங் டுவை உங்களுடைய சென்டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களை ஏதாவது ஒரு காரணம், நீங்கள் வந்து ஃபீவர் வந்திருக்கும் உங்களுக்கு, அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டீங்க. அப்போ டீச்சர் வந்து ஏன் நீ ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஃபீவர் வந்துட்டதுனால என்னால் ஸ்கூலுக்கு போக முடியலன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் இந்த ஓவிங் டு அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை யூஸ் பண்ணி உங்களுடைய சென்டென்ஸை நீங்கள் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், பிகாஸ் ஆஃப். பிகாஸ் ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்க்கு மீனிங் ஆன் அக்கவுண்ட் ஆஃப், அதனால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு பாருங்கள், ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் ஆஃப் த புவர் வெதர். அதாவது வெதர் வந்து காலநிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதனால் இவர் வந்து ஸ்கூலுக்கு போகிறவராக இருக்கலாம், இல்லைனா காலேஜ் போகிறவராக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறவராக இருக்கலாம். ஆனால் இவர் அதுக்கெல்லாம் போக முடியல. போகிறதுக்கு அந்த காலநிலை வந்து சூழ்நிலை சாதகமாக இல்லை, அதனால் இவர் வீட்டிலையே தங்கிட்டார். அதுக்கு இவர் யூஸ் பண்ணுறது தான் இந்த பிகாஸ் ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள், ஐ ஸ்டேட் அட் ஹோம், நான் வீட்டிலையே இருந்துட்டேன். ஏன்னா ஏன் வீட்டில் இருந்தேன் நான்? வெதர் வந்து புவராக இருந்துச்சு, வெதர் சரியானதாக இல்லை, வெளியே போக முடியல, அதனால் நான் வீட்டிலையே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க, ரீசன் சொல்கிறதுக்கு தான் இந்த பிகாஸ் ஆஃப், ஓவிங் டு அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், அலாங் வித். அலாங் வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸோட மீனிங் என்ன? அலாங் வித் அப்படின்னா டுகெதர் வித் அப்படின்னு அர்த்தம். அதோட சேர்ந்து, அதனுடன் சேர்ந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், வி ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மாரல் எஜுகேஷன் அலாங் வித் ஆல் தி அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ். அதாவது பள்ளிகளில் வந்து பாட புத்தகங்களோடு சேர்ந்து நம்ம வந்து மாரல் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? மாரல் எஜுகேஷன் அப்படின்னா என்ன? நீதி போதனை. இப்போ நம்மளுடைய இந்த சூழ்நிலையில் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானது இந்த நீதி போதனை தான் இல்லைங்களா? அதனால் நம்ம பாடப்புத்தகத்தோடு சேர்ந்து இந்த மாரல் எஜுகேஷனுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலாங் வித் அப்படின்றது இதனுடன் சேர்ந்து, மாரல் அதாவது அகாடமிக் சப்ஜெக்ட்ஸுடன் சேர்ந்து மாரல் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வி ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மாரல் எஜுகேஷன் அலாங் வித் ஆல் தி அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ். அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாக்கா பாட புத்தகம் நம்மளுக்கு ஸ்கூலில் இருக்குது இல்லைங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இதெல்லாம் தான் வந்து அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த வேல்யூ எஜுகேஷன், மாரல் எஜுகேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஆனால் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், அகாடமிக் சப்ஜெக்ட்ஸோடு சேர்த்து மாரல் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சேர்த்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடன் சேர்த்து அப்படின்றதுக்கு தான் நம்ம அலாங் வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லைடு பாருங்கள், அக்கார்டிங் டு. அக்கார்டிங் டு அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்க்கு மீனிங் என்ன? ஆஸ் ஸ்டேட்டட் பை, இதுதான் அதோடைய மீனிங். அல்லது ஆன் தி அத்தாரிட்டி ஆஃப், அதாவது ஒருத்தவங்க அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்களா? அக்கார்டிங் டு மீ அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அக்கார்டிங் டு த வெதர் மேன் வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் கோல்ட் வெதர் திஸ் மந்த். அதாவது அக்கார்டிங் டு த வெதர் மேன் அப்படின்னாக்கா காலநிலையை சொல்லுவார் இல்லைங்களா, அவர் படி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கோல்டான வெதரை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. காலநிலை ஆய்வாளர் அவர் ஆய்வு செய்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மாதத்தில் நம்ம கோல்டான வெதரை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அவருப்படி, அவருடைய கூற்றுப்படி, அவருடைய முடிவுப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அக்கார்டிங் டு த வெதர் மேன் we can expect more cold weather this month. சில ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸோடைய மீனிங்கை மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை யூஸ் பண்ணி சில எக்ஸசைஸ். நீங்கள் பாருங்கள், இதில் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருப்போம், அந்த ஆப்ஷனில் எது ஆன்சராக வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சூஸ் தி அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட், த எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல். இதில் டேஷில் என்ன ஆன்சராக வரும்? இன் அடிஷன் டு, பிகாஸ் ஆஃப், காஸ் ஆஃப். திங்க் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
என்ன வியூவர்ஸ் ஆன்சரை கெஸ் பண்ணிட்டீங்களா? எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட் பிகாஸ் ஆஃப் எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல். அதாவது எல்லாமே நம்ம மேலேருந்து கீழே போடுற எல்லாமே வந்து கீழே வந்து விழுது. ஏன் அப்படின்னாக்கா பூமியினுடைய புவியீர்ப்பு விசையால் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ரீசனை சொல்கிறோம் இல்லைங்களா? எல்லாமே கீழே விழுறதுக்கு காரணம் என்ன? ஏன்னாக்கா எர்த்தோடைய கிராவிடேஷனல் பவர், அதனால தான் எல்லாமே கீழே விழுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் ஆஃப் லா. நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷன் இன் அக்கார்டன்ஸ் வித், டியூ டு, டெஸ்பைட் ஆஃப். விசாரணை வந்து ப்ரொசீஜர் படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுக்கு வந்து இந்த 3 ஆப்ஷனில் எது சரியாக சூட் ஆகும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் பாருங்க, த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் ஆஃப் லா. த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொசீஜர் ஆஃப் லா. அடுத்தது பாருங்க, தெர் வாஸ் அ டெம்பிள் ரைட் டேஷ் மை ஸ்கூல். இதுக்கு ஆப்ஷன் இன் பேக் ஆஃப், அப்பார்ட் ஃப்ரம், இன் ஃப்ரண்ட் ஆஃப். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த ஸ்லைட் பாருங்க, இதுக்கு ஆன்சர் தெர் வாஸ் அ டெம்பிள் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஸ்கூல். அடுத்தது பாருங்க, as a dash my hard work I achieved the goal. என்னுடைய ஹார்ட் ஒர்க்னால நான் கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ ஆஸ் அ டேஷ், அந்த டேஷில் என்ன வரும்? இன்ஸ்டெட் ஆஃபா, ரிசல்ட் ஆஃபா, அப்பார்ட் ஃப்ரம்மா? இந்த ஸ்லைட் பாருங்கள், நம்ம ஆன்சரை பார்க்கலாம். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் மை ஹார்ட் ஒர்க் ஐ அச்சீவ்ட் த கோல். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் மை ஹார்ட் ஒர்க் ஐ அச்சீவ்ட் த கோல். அதாவது என்னுடைய ஹார்ட் ஒர்க்கினுடைய விளைவாக நான் என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, ஃபெயிலியர் இஸ் த டேஷ் நெக்லிஜென்ஸ். அதுக்கு ஆப்ஷன் எஃபெக்ட் ஆஃப், டியூ டு, ரீசன் ஆஃப். இந்த மூணுத்தில் எது அதுக்கு ஆன்சராக வரும்? இந்த ஸ்லைடு பாருங்கள், அதுக்கு ஆன்சர் ஃபெயிலியர் இஸ் த டேஷ் நெக்லிஜென்ஸ், எஃபெக்ட் ஆஃப் நெக்லிஜென்ஸ். தோல்வி அப்படின்றது எதுடைய விளைவு? எஃபெக்ட் எதனால் தோல்வி வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நெக்லிஜென்ஸ், அதோடைய அறியாமை, அதை பற்றி நம்ம தெரியாமல் இருக்கிறது இல்லைங்களா? அதனால தான் வந்து ஃபெயிலியர் நம்மளுக்கு வருது. இந்த கேள்வி பாருங்க, ஆர் ஸ்கூல் சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் டேஷ் ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? ஆன் டாப் ஆஃப், இன் அடிஷன் டு, டியூ டு. இந்த மூணுல எது இதுக்கு ஆன்சராக வரும்? இந்த ஸ்லைடு பாருங்கள், இதுக்கு ஆன்சர் ஆர் ஸ்கூல் சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் டேஷ் ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. இதுக்கு ஆன்சர் இன் அடிஷன் டு. ஆர் ஸ்கூல் சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் டு ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. அதாவது சில்ட்ரன்ஸ் டேயில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்வீட்ஸ் தருவோம் இல்லைங்களா? அதனோட சேர்த்து இந்த வருஷம் வந்து டாய்ஸும் கொடுத்துருக்காங்க. அதான் அதனுடன் சேர்த்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் வந்து இன் அடிஷன் டு. இந்த ஸ்லைடு பாருங்கள், ஷீ டிட் நாட் டர்ன் அப் டேஷ் இஸ் பிஸி ஷெட்யூல். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருந்ததுனால அவங்க வரலை. இதுக்கு என்ன? இந்த 3 ஆப்ஷன் பாருங்கள், கான்சிக்வன்ஸ் ஆஃப், டியூ டு, எக்ஸெப்ட் ஃபார். இந்த 3 ஆப்ஷனில் எது அதுக்கு ஆன்சராக வரும்? இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணலாம். ஷீ டிட் நாட் டர்ன் அப் டியூ டு ஹிஸ் பிஸி ஷெட்யூல். அதாவது அவங்களுடைய பிஸி ஷெட்யூல்னால அவங்களால வர முடியலை அப்படின்றது தான். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டியூ டு. She did not turn up due to his busy schedule. எக்ஸாம்பிள் பாருங்க, global warming is dash the greenhouse emission. அதாவது புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் வந்து global warming. அது வந்து global warming is dash the greenhouse emission. இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா an effect of, in spite of, in addition to. global warming எதனால் ஏற்படுது? இந்த 3 ஆப்ஷனில் எது அதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும்? இந்த ஸ்லைடு பாருங்கள், குளோபல் வார்மிங் இஸ் அன் எஃபெக்ட் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் எமிஷன். இதில் ஆன்சர் அன் எஃபெக்ட் ஆஃப். இந்த ஸ்லைடு பாருங்கள், டேஷ் செவரல் வார்னிங்ஸ் ஹி கண்டினியூ டு ஸ்விம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? டியூ டுவா, இன் ஸ்பைட் ஆஃபா, பிகாஸ் ஆஃபா. இந்த 3 ஆப்ஷனில் எது அதுக்கு சரியாக சூட் ஆகும்? இந்த ஸ்லைடு பாருங்கள், இன் ஸ்பைட் ஆஃப் செவரல் வார்னிங்ஸ் ஹி கண்டினியூ டு ஸ்விம். இன் ஸ்பைட் ஆஃப், அதாவது நிறைய வார்னிங் கொடுத்துருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? ஸ்விம், அவன் நீந்துறதை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு இப்போ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.